ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 பிறந்தாச்சு. இந்த 2025 கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 6வதா நிற்கக்கூடிய ராசி, புதனுடைய ஆட்சி வீடு. இந்த கன்னி ராசியில் இப்போ பயிற்சி ஆகிறதுங்கிறது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ரெண்டு பயிற்சியுமே இந்த வருஷத்தில் இருக்குது 2025. இந்த பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா 3 கிரகம் வருஷ கிரகம் பயிற்சி ஆகுது இல்லையா? இது என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும்னு பார்த்தா இந்த வருஷ பலனையே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம எதை எடுத்துக்கிறோம்? குடும்பத்தை எடுத்துக்கிடுவோம். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படி எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, சரி எம்புட்டு உழைச்சாலும் அது குடும்பத்துக்கு தானே. எவ்வளவு நீங்க பொருளாதாரம் சம்பாரிச்சாலும் பேரு புகழ் சம்பாரிச்சாலும் அது உங்க குடும்பத்துக்கு தானே. சரியா? அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் நிம்மதியா இருக்குமா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நிச்சயமா நிம்மதியா இருக்கும். அப்ப இவ்வளவு நாள் எப்படி இருந்தது அப்படின்னா, ராசியில கேது உட்கார்ந்து இருந்தது, 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருந்தார். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் பாம்பு உட்கார்ந்தா சீரும்னு வாங்க இல்லையா, அது மாதிரி சர்ரு சர்ருன்னு சீறிடும். சரி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது கன்னி ராசியில கேது இருக்கு, 7ல் ராகு இருக்கு, சீரும்ன்ற. ஆனா நாங்க நல்லத்தனை குடும்பம் ஓட்டிக்கிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னாக்க, இது நிறைய காரணங்கள். அதாவது தசாபுத்தி, யோகமான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும். அப்போ கோச்சாரம் என்னதான் கெடுதலா வந்தாலும் கெடுத்துறாது. இப்ப ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமான தசையும் புத்தியும் போயிட்டு இருக்கு சார், அவருக்கு அஷ்டம சனியும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டம சனி கடந்து போனதே தெரியாது, அது வாட்டுக்கு கடந்து போயிடும். அப்படியே அஷ்டம சனியான்ட்டு போயிடுவாங்க. அதே இது நெகட்டிவான தசாபுத்தி நடக்குது, அப்போ ரொம்ப பாசிட்டிவான ஒரு கோச்சாரம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னத்தை சொல்றது, 9ல் குரு இருந்தால் யோகம்டாங்க, ஒரு யோகத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்க குடும்பமா இருந்தா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, இல்ல பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்க, அல்லது கணவர் கோச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் மனைவி தான் கோச்சிட்டு போனோமா, என் கணவன் கோச்சிட்டு போக கூடாதா, அதனால அவரு கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்துல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு, கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கான அமைப்பு, வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அது தீர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்துல இருந்து வந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் வந்துடுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைங்கிறது நல்லா இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இனிமேல் விட்டு கொடுத்து போவாங்க. காரணம் என்ன? 12ஆம் பாவத்தில் கேது போயிடுவார். அந்த 12ல் கேது போச்சுன்னா அட்ஜஸ்டபிள் மென்டாலிட்டி அப்படிம்பாங்கல்ல, அது வந்துடும். ஏன்னா கேதுங்கிறது ஞானி, அவர் போய் 12ல் உட்காந்தால ஞானத்தை கொடுக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கணவன் மனைவி, ஏன்னா ராகு கேது பயிற்சின்னு தனியாக எடுப்போம் இல்லையா, அதில் இன்னும் விரிவாக போகலாம். இப்போ இந்த 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம். சரி, குடும்ப ஒற்றுமை நல்லா இருந்தாலே போதும் சார், மற்றதெல்லாம் நம்ம சாதிச்சிடலாம். வீட்டுக்கு வரையில நிம்மதின்னு ஒன்று இருக்கணும். இல்லை, இப்போ ஒன்லி ஒன் பிளேஸ் இன் த வேர்ல்டு கால்டு ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரே ஒரு இடத்த தான் வீடுன்னு சொல்லுவோம். அதை தமிழில் அருமையாக சொல்லுவாங்க, விடுவது வீடு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது, மனசில் இருக்க கவலைகள், மனசில் இருக்க ஆசைகள், சந்தோஷம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அத்தனையும் மறந்துட்டு என் பிள்ளை முகத்தை பார்த்தாலே போதுங்க, அங்கே ஆத்தால பார்த்த மாதிரியே இருக்குது, அப்படியே மனசு நிம்மதி வந்துடும், 1000 கஷ்டம் இருந்தாலும் என் பிள்ளையா பார்த்தா போதுமே அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, அதுதான் அந்த இது. அத்தனையும் விட்டுறான். அதனால தான் விடுவது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. படுவது பாடு, சுடுவது சூடு, கெடுவது கேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வினையில் நான் இலக்கணத்தில் வரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சரி, திருமண வாய்ப்புகள் எதுவும் கைகூடுமா அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ திருமணம் ஆகியிருந்திருக்கும் ஆல்ரெடி. இதில் சிலருக்கு திருமணம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு காரணம் அந்த ஜாதகத்திலே இருக்குது, இல்லை அல்லது இன்னும் திருமணத்துக்கான தசாபுத்தி வராமல் இருக்கும். ஏன்னா தசாபுத்தி வந்தால் தான் அப்புறம் கோச்சாரம் மேட்ச் ஆகல கல்யாணம் நடக்கும். அதை விட்டுட்டு குருபலம் வந்துருச்சு, வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்க, வியாழ நோக்கம் வர்றப்பெல்லாம் கல்யாணம் நடக்காது. வியாழ நோக்கம் அடிக்கடி தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறமும் வியாழ நோக்கம் வரும். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுல்ல. அது மாதிரி அப்போ கரெக்டாக தசாபுத்தி நடக்கணும், அப்போ இந்த வியாழ நோக்கம் வரணும். ஆல்ரெடி இப்போ வியாழ நோக்கம் இருந்தது, எது கன்னிராசிக்கு வியாழ நோக்கம் இருந்தது. அப்போ இன்னும் சொல்லணும்னா கம்மிங் மே மாதம் வரைக்கும் இருக்குது. மே மாதம் வரைக்கும் இன்னும் கல்யாணத்துக்கான டைம் இருக்குது கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு. மே மாதம் செகண்ட் வீக் வரைக்கும் அதுக்குள்ள கல்யாணம் நிறைய நடக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாசம் வரைக்கும் கல்யாணம் ஸ்லோ ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு. இந்த ஸ்பீடு இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். சரி, மொத்தத்தில் கல்யாண மேட்ரு இப்போ எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம், நல்லாவும் வரும்.
சரி, அடுத்தது இப்போ இது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், திருமணம் அப்படின்னு பார்த்துருக்கோம். குழந்தைகள் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இந்த வருஷத்துலையும் போன வருஷத்துலையுமே குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு தான் கன்னிராசிக்கு நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ இந்த நடப்பு வருஷத்துல 2025ல் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அதுக்கான மருத்துவ பரிசோதனை எல்லாம் பண்ணி, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் பண்ணி, செரகேட்டட் மதர்லாம் பண்ணி, டோனர்ஸ் எல்லாம் எடுத்து, அந்த மாதிரிலாம் இல்லை அடாப்ஷன்லாம் எடுத்து, அந்த அளவுக்கு டஃப்பாக போவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். ஏன்னா கர்ம புத்திரன் கிடைப்பான். நிறைய பேர்த்துக்கு ஆண் வாரிசு கிடைக்குமான்னு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. எது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடப்பு பீரியட்ல. அப்போ இந்த இது தொழில் இதுல யோகமா சொல்லிட்டு போறோம் சார். ஆனா தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்ன? 10ல் குரு வர்றார். 10ல் குரு வர்றார் அப்படின்னா ஈசனார் ஒரு 10லே தலையொட்டிலே இறந்துண்டதும் அப்படின்றான். 10ல் குரு வந்துச்சுனாக்கும் பெரிய அளவுல கஷ்டப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. 10ல் குரு லக்னத்துக்கு 10ல் குரு உட்காந்தா அதனுடைய தசை நடந்ததுன்னா, தனிச்ச குருவா இருந்ததுன்னா கஷ்டப்படுத்திடும். அது வக்ர குருவா இருந்தா நல்லா இருக்கும். இங்க கோச்சாரத்துல தானே வராரு. ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு, அதாவது 2025 மே மாசத்துல இருந்து அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு, இன்னும் சொல்லணும்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், அது வரைக்கும் இருந்தாலே போதும். புது தொழில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். புதுசா எதுலையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ஜாயின் வெஞ்சரா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, அல்லது சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்து பண்ணாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதில் கொண்டு போய் சொருவினீங்கனாலும் லாக் பண்ணும். அப்போது ஃப்ரம் மே டு நவம்பர்னு வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற பிளான் இருந்தால் அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஈவன் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான டைம் இருந்தாலும், எது ஜாதகத்தில் தசாபுத்தி பாசிட்டிவாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது ஒரு வருஷத்துக்கு நிற்காது. நின்னா குறைஞ்சபட்சம் 2.5 வருஷம் 3 வருஷம் நிற்கும். அப்போ அந்த டைமுக்குள்ளே ஆரம்பித்தாலே போதுமானது. அப்போ இந்த கோச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டா யோகமாக இருக்கும். அப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறதுல மட்டும் கவனம் தேவை. சொந்த தொழில் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இல்லைப்பா நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ரெடியாக இருக்குது, அப்போ மேக்குள்ளே ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? மேக்கு அப்புறம் போயிருச்சுன்னா, மே செகண்ட் வீக் அப்புறம் போயிருச்சுன்னா ஆரம்பிக்க வேணாம், அதை போஸ்ட்போன் பண்ணிடுங்க. சரி, அப்போ தொழில்ங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். சரி, ஆல்ரெடி நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ அதுக்கு சொல்லு அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஷனை நோக்கி போகக்கூடாது. அவ்வளோதான் இதில் விஷயம். இப்போ நான் தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இன்னும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறேன், இன்னும் சீட்டர்ஸ் எல்லாம் கூட்டுறேன், இன்னும் ஸ்டாஃப்ஸ் நிறைய எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் உள்ளதை வச்சு நல்லது பண்ணுங்க. இல்லைப்பா இருக்கிற ரிசோர்ஸஸுக்கு எனக்கு வர்ற ஆர்டருக்கு பத்தாது, அப்போ இதை ரிசோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மே டு அக்டோபர் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது, நவம்பர்லேருந்து பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு இடையில என்ன பண்ணுறது, ஆர்டர்ஸ் வருது இல்லை, அப்போ ஜாப் ஒர்க் கொடுத்து வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. அப்போ சொந்த தொழில் அப்படிங்கிறது ஆல்ரெடி தொழிலில் இருக்கவங்க இப்போ எக்ஸ்பான்ஷனை நோக்கி போகிறதுங்கிறத தவிர்க்கிறதுங்கிறது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, நான் வேலை வாய்ப்பில் இருக்கேன்ப்பா, அது எப்படிப்பா இருக்கும்? ஜாப்ல இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 60% ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸுக்கு இப்போ வேலை இடம் மாறும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்களா, நிச்சயமாக இடம் மாறுதல் வரும். இடம் மாறுதல் வரும் அப்படின்னா எப்படி மாறுதல் வரும் அப்படின்னா அந்த தசாபதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வரும்னா சீட் சேஞ்சு, டெசிக்னேஷன் சேஞ்சு, ப்ரொமோஷன் சேஞ்சு, அல்லது ஒரே கம்பெனியில் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுங்கிறது, ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது, டொமைன் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது, இல்லை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, கிளைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சு பாசிட்டிவாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் போய் உட்கார்ற இடத்துல ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒர்க்லோடை நீங்கள் சுமந்து வெளியில் வரையில் உங்களுக்கு அந்த பண்ணின உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன், ரெனுமரேஷன், ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரியான ஒரு இடத்துல இப்போ நீங்கள் அடுத்து போகிறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு இப்போ புதுசாக ஜாப் தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, அவங்க புதுசாக ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அமைப்பில் நான் மேனேஜராகத்தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க, அது செட் ஆகாது. அப்போ அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கம்மியாக இருக்குது, அல்லது மேனேஜர் தாயா நீங்கள், ஆனால் சம்பளம் மட்டும் கிளர்க்கு சம்பளம் வாங்கிக்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லலாம் நிறையா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கைகூடி வரும். எது உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கம்மியாக கிடைச்சா கூட ஓடிடணும், எது வேலைக்கு ஓடிடணும். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மே வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிரும், அதில் பிரச்சனை இல்லை. ஃப்ரம் மேலேருந்து நவம்பர் வரைக்கும் நடக்கிற டைம், நவம்பருங்கிறது டிசம்பர் வரைக்கும் சேர்த்து கூட வச்சுக்கோங்க, ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இந்த கேப்பில்
உங்களுக்கு வேலை தேடினீங்கன்னா கிடைக்கிற வேலையை கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிடணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜம்ப் ஆகிக்கலாம். சரியா? அதை விட்டுட்டு நான் எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு போய் நின்னீங்கன்னா அங்கே அமையறதுங்கிறது சிரமம். அதனால இந்த ஒரு விஷயத்தில் ஃப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஜாப்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்சைட் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க இந்த வருஷத்தில் கிடைக்காது, நெக்ஸ்ட் இயரில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் குரு வர்றது அடுத்து வந்து கடகராசிக்கு வருவார். அந்த கடகராசிங்கிறது ஜலராசி, அதுக்குள்ளே வந்துடுவார். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அப்போ இந்த குரு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து நல்ல பொசிஷனில். அதே மாதிரி ராகு வர்றது இன்னும் பிரமாதமாக வர்றாரு. எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறான். எப்படி எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல்? 6ஆம் பாவத்தில் ராகு நின்னா யோகம் இல்லையா? பல ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில்னு. அதே மாதிரி கூறும் 6ஆம் இடத்தில் கொடியராந்தி கோள் நிற்கில். இப்படிலாம் நிறைய எடுத்துக்கலாம், நிறைய புத்தகங்கள் சொல்லுது. அப்போ 6ல் ராகு வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எதிர்ப்புகள் அகலும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப எதிர்ப்புகள் அழிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறதுனால ஜெயிப்பிங்கிற மாதிரியான அம்சம். ஸோ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்போ ப்ரொஃபஷனல் ஜெலசின்னு சொல்றோம் இல்லையா, கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ஜெலசிங்கிறது கலண்டு போயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது சொல்லிட்டு வரேன், அதை ஒன்று நான் சொல்லிட்டு வரேன். அப்போ சொந்த தொழில் நல்லா இருக்கும். ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான செட்டப்பில் இருப்பீங்க. இதில் வந்து இல்லை நான் இடம் மாறலாம், அதே இடத்துல தான் இருக்கேன் 10 வருஷமா 20 வருஷமா அப்படின்னாலும் இனிமேலும் நீங்கள் அங்கேயே இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு, சேஞ்ச் இல்லாமல். அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா அது திசையை பேஸ் பண்ணி வரும். பட் திசையும் வீக்காக இருந்தது அல்லது திசையில் டிரான்ஸ்ஃபருக்கான டைம் இருந்ததுன்னா இந்த டைம் உறுதியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இந்த 2025. இதான் வந்து ஜாப் சேஞ்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? உடல் நலம் நல்லா இருக்குமா அப்படின்னாக்க 9ல் குரு இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம்ங்கிறது நேத்திரஸ்தானம்னு சொல்கிறான். உடல் நலம் மட்டும் இல்லை, பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அப்போ ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டா நிச்சயமாக நல்லா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானத்தினால, ஸ்பாண்டிலோசிஸ்னால கழுத்து வலி, பேக் பெயின் வர்றதுங்கிறது, அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின், காலில் ஜாயிண்ட் பெயின் வர்றது, ஹிப் பெயின் வர்றதுங்கிறது, இந்த மாதிரியான இடத்துல குதிங்கால் வலி வர்றது, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கவரி ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. சரியா? அதே மாதிரி ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் வரும், தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் வரையில். அது காரணம் என்ன? விதவிதமான கனவுகள்லாம் வரும், கலர் கனவுகள் வரும். எல்லாம் குளிச்சு தலைகளை சீவி மேக்கப் போட்டு படுத்துக்கங்க, அப்போத்தையும் கலர் கனவுகள் வரும். அதெல்லாம் அது மாதிரி கலர் கனவுகள் வரும். அதாவது கோவில் குளம் வர்றதுங்கிறது, பூர்வீக இடம் வர்றது, சின்ன வயசில் பார்த்த இடங்கள் வர்றது, பார்த்தவங்களே திருப்பி திருப்பி பார்க்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த டைப்பில் வந்து நிறையா கனவுகள் வரும். பட் ஒரு கோர்வையாக இருக்காது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கனவுகள் ஒன்றும் பலிதமாகி உங்களை பாதிச்சிட போகிறதில்ல. ஆனால் ஆபத்தில் இருக்க மாதிரி எல்லாம் கனவுல காமிக்கும். ஏன்னா 12ல் கேது இருக்கிறதுங்கிறதுனால மோட்சத்தை நோக்கி சிந்தனைகளை இழுத்துட்டு போகிறதுங்கிறதுனால அந்த மாதிரியான பாயிண்ட். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி ரொம்ப ஆழமான ஈடுபாடு இருக்கும். காந்த ஊசி எப்படி வடக்கு நோக்கி திரும்புதோ அது மாதிரி உங்கள் மனசு வந்து இப்போ அப்படி டக்குன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி திரும்பி நிற்கும். கோயில் குளத்துக்கு போவீங்க, கொடை செய்வீங்க, வேண்டுதல் இருந்தால் அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த வருஷத்தில் உண்டு. ஸோ அந்த ஸ்டைலை நோக்கி மூவ் ஆவீங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த வகையில் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்னு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குது. முடியாமல் இருந்தவங்க கூட எந்திரிச்சு நிற்கிறதுக்கான அமைப்பு, அதுவும் 6ல் ராகு வந்து நிற்கிறதுங்கிறது சிறப்பு. அதுலேயும் அந்த இடத்துல சனி வேறு இருக்கார். அப்போ வந்து கால் வலி, பேக் பெயின் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரெக்கவரி ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. ஸோ பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும், உடல் நலமும் நல்லாயிருக்கும், தைரியமாக இருக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்தது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா போன தடவை வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருந்தது. இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் எதுவும் போய் பாலிடிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இது வந்து இதில் மட்டும், அதாவது கோச்சாரத்தில் மட்டும். மற்றபடி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குது, 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகி நின்று தசை நடக்குது, ஆட்சியாகி நின்று தசை நடந்து தைரியமாக இறங்கலாம் எது பாலிடிக்ஸில், என்ன கோச்சாரம் இருந்தாலும். பட் இருந்தாலும் அங்கேயும் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே அதை விட வீக் ஆகிற டைம். அப்போ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பதவிகள் உங்களுக்கு வர்றதுங்கிறது வந்து தடையாகிறதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி நீங்கள் பதவியில் இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஜெலசி, பொறாமை அதிகமாகிறதுங்கிறதுனால பின்னால் ஒரு குரூப் பேக்ரவுண்டு ஒர்க் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. இது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இன்கம் சோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா அது பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். பட் நமக்கு பத்தாது, எம்பிட்டு வந்தாலும் பத்தாது. அதாவது பேங்கை திறந்து விட்டா கூட இல்லை, என்னடா ஞாயிற்றுக்கிழமைக்கு பேங்கை திறந்து விட்டுருக்கீங்க, வெள்ளிக்கிழமை திறந்து விட்டுருந்தா ஒரு வாரம் வசூல் இருந்திருக்கும்லங்கிற மாதிரியான யோசனை தான் வரும். அது மாதிரி நமக்கு எம்பிட்டு பணம் வந்தாலும் பத்தாது. இருந்தாலும் பொருளாதார வருமானம்ங்கிறது நிச்சயமா இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். சார் 10ல் குரு நிற்கிறாரு, தொழில் கெடுத்துப்படும்ன்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கெடுக்காது, வருமானம் வரும்.
ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்கறதுல குரு, தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறாருல, அப்போ வருமானம் வந்துதானே ஆகணும். அதனால பொருளாதாரம் வருமானம்லாம் நல்லா இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கையில் காசு நிற்காது. கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு ஓனடன்னு தெரியலைன்னு வாங்கல, அது மாதிரி ஓடிடும். ஆனால் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா சார், இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, எது நன்கொடை கொடுக்கறதுங்கிறது, தான தர்மம் பண்ணுறதுங்கிறது, கோவிலுக்கு இது பண்ணுறதுங்கிறது, தானம் பண்ணுறதுங்கிறது, வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த வருஷத்தில் பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். அப்போ வருமானத்தில் திணற வேண்டியதில்லை. கடன் இருக்குது அப்படின்னாக்க கடன் அடைபடும், ஆனால் கம்ப்ளீட் பண்ண விடாது இந்த வருஷத்தில், பட் கடன் அடைபடும், அதுக்கான அமைப்பு உண்டு. சரி, இது வந்து இன்கம் சோர்சஸ். அதே மாதிரி 3ஆம் பாவாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க செவ்வாய். இப்போ இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தடுத்து சனியும் குருவும் பார்க்குறாங்கல்ல. நகை நட்டு சேர்றதுக்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் நகை எடுப்பீங்க சார் வீட்டுக்கு, பெரிய அளவில் எடுக்கலனாலும் சின்ன அளவுலையாவது, இந்த சின்ன அளவுலையாவது எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ நகை நட்டு சேரும். சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், எது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், அது நல்லாவும் இருக்கும். அது வந்து ஆர்னமெண்ட்டாக பண்ணாலும் சரி, இல்லை வந்து சாவரிங் கோல்டாக பண்ணாலும் சரி, பேப்பர் கோல்டு, ஆன்லைன் கோல்டு, இப்படி எதில் பண்ணாலும் அது வந்து சேஃபாக இருக்கும், ப்ளஸ் வளர்ச்சி அடையுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. சுபகாரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னாக்க இந்த வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். நிறைய சுபகாரியத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வரும். எதுக்கு மொய் பணத்தெல்லாம் எடுத்து கவரை போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நிறையா தான தர்மமும் மொய்முறையும் செய்வீங்கிற மாதிரியான அமைப்பு இந்த வருஷத்தில். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒற்றுமை நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட கூடிய ஒற்றுமைங்கிறது நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஏதாவது வருத்தத்தில் இருந்து சங்கடத்தில் இருந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து அந்த வருத்தம் சங்கடமெல்லாம் தீர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றது, சொந்தம் வந்து ஒன்று சேர்றதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. இது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வரும். ஏஜ்டு பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் நிறைய பேர்த்துக்கு படக்கூடிய சிரமங்கள் பட்டு முடிஞ்சாச்சு. இப்போ இந்த ராகு எது பயிற்சி ஏப்ரலுக்கு அப்புறம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஏஜ்டு பர்சன்ஸ். ஸோ இந்த வருடம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறது, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அவரவருக்கான குலதெய்வம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே எங்களுக்கு தெரில என்ன செய்ய சொல்கிற அப்படின்னம்னா ஒன்றும் வேணாம். தமிழ் கடவுளுங்கிறது முருகன் தான், நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்க, இலக்கியத்திலிருந்து சொல்கிறாங்க இல்லையா. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான், வெய்ய வானரம் போல் கைதான் இருபதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். அதனால உங்களால் கும்புறதுக்கு மனசு வரலன்னா கூட முருகனை போய் திட்டிட்டு வாங்க, அப்பையும் அருள் கொடுப்பார் அவர். அப்போ இந்த 2025 கன்னிராசிக்காரங்களுக்கு சகல யோகத்தையும் பொருளாதாரத்தையும் நல்லபடியாக கொடுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கிடுவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.